வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் வந்து சூப்பரான ஒரு வீடியோ வந்து இப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் மேனேஜர் வரும். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஃபைல் மேனேஜருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இப்போது அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீசெட்டுக்குள்ளே போன வாட்டி நீங்கள் வந்து நெட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிரிக்ஸோட எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தளபதியோட ஃபோட்டோஸ் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவே செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து செட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துக்கோங்க. மேலே கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் இருக்க அந்த ஃபோட்டோஸ் வந்து பீட் எஃபெக்ட்டுக்கு செட் பண்ணோம். ஸோ அதுக்கு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து எகைன் வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிட்டுக்கும். இப்போ எகைன் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதேமாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஃபோட்டோவை எகைன் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் அடுத்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே ப்ராசஸில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஃபயர் எஃபெக்ட் வந்து நல்லா ஷோ ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ்குள்ளே கூட அந்த ஃபயர் எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வந்து நம்ம எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ சாங்கும் பார்த்திங்க அப்படின்னா 28 செகண்ட் இருக்குது, நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து மேக் பண்ணி தருப்போம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.